இட்ஸ் மண்டே மார்னிங். ஸோ மண்டே மார்னிங் வந்து லஞ்சுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஷ்ரூம், ஆனியன், டொமேட்டோ எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். சில்லிஸ் எல்லாம். ஆனியன் வந்து இதுக்கு ரைத்தாக்கு, அதுக்கப்புறமா வந்து காலையில் போஹா கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஆனியன் வந்து கட் பண்ணி லஞ்ச் வந்து பேக் பண்ணிட்டேன். அண்டு பேக் பண்ணிட்டு நானும் ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் குர்த்தா. எங்கள் ஆஃபீஸில் வந்து இந்த வீக் ஃபுல்லாக ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்குது. ஸோ ட்ரெஸ் கோட் வந்து சொல்லியிருந்தாங்க, கலர் கோடு. ஸோ இன்றைக்கி வந்து ப்ளூ கலர்ன்றனால இந்த ப்ளூ கலர் குர்த்தி வந்து நான் வந்து போட்டிருந்தேன். இது வந்து ட்ரிச்சியில் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இது கூட பேர் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஒயிட் லெகின். ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் பேக் ஆஃப் 3 லெகின்ஸ் வந்து ஃபார் 660 அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணிகிட்ருந்தாங்க. பட் நிஜமாகவே இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணல. அது பேஜ் நேம், அதனால தான் நான் வந்து சொல்லலை. பிகாஸ் எஸ் சைஸ் போட்ட மாதிரி எனக்கு ஒரு டைட்டாக இருக்குது. நான் ஆர்டர் பண்ணது எல். ஸோ 2 சைஸ் கம்மியான்றது நாட் அக்செப்டபிள். அண்ட் இது ஒரு சின்ன ஒரு 10 ருபீஸ் இயரிங் வந்து பேர் பண்ணியிருக்கேன்.